கடந்த சில வருடங்களாவே பிரபலங்களோட விவாகரத்து அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த லைனப்ல இப்போ ஆக்ட்ரஸ் பாவனாவுக்கும் விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்ற ஒரு செய்தி சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுட்டு வருது. தமிழ் சினிமாவில் ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் தான் பாவனா. இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல படங்களில் ஹீரோயினியாக லீட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. 2008 கன்னட ப்ரொடியூசரான நவீன் அப்படிங்கிறவங்கள ஆக்ட்ரஸ் பாவனா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே மலையாள சினிமாலேருந்து ஆக்ட்ரஸ் பாவனாவும் நவீனும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க. ஆக்ட்ரஸ் பாவனா இப்போ துபாயில் செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு தகவல்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருந்த நிலையில் தற்போது பாவனா கொடுத்திருக்க இன்டர்வியூல தன்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க. உங்களோட திருமண வாழ்க்கை பற்றி நிறைய தகவல்கள் வதந்திகளா வந்துட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே இது பற்றி விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி ஏதாவது விளக்கம் கொடுக்க நினைக்கிறீங்களா, அல்லது எதுவுமே வேண்டாம் அமைதியா இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, எங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் எங்களோட ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்க கப்பிள்ஸ் நாங்கள் கிடையாது. யூஆர் மை ஹார்ட் ஸ்வீட் அப்படி இப்படின்னெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். ஒருவேளை நான் ஏதாவது பழைய ஃபோட்டோ போட்டால் கூட இது ரொம்ப பழைய ஃபோட்டோவாக போட்டிருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நானே பதில் சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் கணவர் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். என் அம்மா கூட தான் நான் தினமும் இருக்கேன். அதுக்காக அம்மா கூட தினமும் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிக்க கூட மாட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிற பர்சனாலிட்டி எனக்கு இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போதைக்கு எங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை விவாகரத்து போல் ஏதாவது நடந்துச்சுன்னா நானே வந்து சொல்லிடுறேன். சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறதில்ல, இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகலாம் நான் எதையும் ப்ரூவ் பண்ண மாட்டேன். அதே போல் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு பாவனா சொல்லியிருக்காங்க. பிரபலங்களோட விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி போட்டிருக்க போஸ்டை டெலீட் பண்ணுறதுல ஆரம்பித்து விவாகரத்தில் தான் முடியும். ஆனால் பாவனா விஷயத்தில் ஃபோட்டோவே போடுறதில்ல அப்படிங்கிறனால இந்த சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு. தற்போது இந்த வதந்திக்கு பாவனா ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க.